சார், இப்போ ஐயாவை பார்த்தீங்க, காலைல 2 பேர் சந்திப்பை பற்றி ஐயா என்ன சொன்னாங்க? வெளியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் பரவி வருது. அதனால் ஐயா உங்ககிட்ட மனம் திறந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மக்களுக்கு அது ரீச் ஆகும். ஐயாவை சந்தித்து பேசணும். மருத்துவ ஐயா சொன்னதான் 2 பேரும் சந்தித்தது மனசுக்கு ஆறுதலாக இருக்குதுன்னு ஐயாவும் சொன்னார். மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, இந்த சந்திப்புக்கு பிறகு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னது எங்களுக்கு பெருத்த நம்பிக்கை உண்டாக்கிது. நாங்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ சந்தித்தது மகிழ்ச்சி, அப்புறம் 2 பேரும் பேசுனதும் சொன்ன செய்தி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெம்ப உண்டாயிடுச்சு. எங்கள் கட்சிக்காரங்களாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வேகமாக வளரும். தேர்தலில் சந்திப்போம், தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். ரொம்ப மாற்றம் எங்களுக்கு நல்ல நம்பிக்கை. நீ சந்தோஷமாக இருக்கிற நாங்களும் சந்திச்சது சந்தோஷம், அவங்க பேசிக்கிட்டது சந்தோஷம். ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன காரணமாக வந்தார் சார்? என்ன பேசினாரு? மரியாதை நிமித்தமாக பார்த்து பேசுவேன். நான் அதையும் கேட்டேன். இன்னைக்கு அவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்களே, ஆடிட்டர் குருமூர்த்தியும் தைரிய துரைசாமி பேசுகிறாங்களேன்னு கேட்டேன். அவங்க மரியாதை நிமித்தமாக பேசுகிறேன்னு சொன்னாங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறது எனக்கு ஆறுதலாக இருந்தது, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஸோ ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா 2 பக்கமும்? நடந்த சம்பவங்கள்லாம் மருத்துவரையா இது வரைக்கும் உழைச்சது, ரொம்ப ஐயாவை பற்றி பெருமையாக பேசினாராம். மருத்துவரையா பற்றி ரொம்ப உயர்வு, அவங்க உழைப்பு சாதாரணமான உழைப்பில் ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐயாவை பற்றி ரொம்ப சொல்லி நல்லா பேசியிருக்காரு. அது எங்களுக்கு மகிழ்ச்சி தானே. எங்கள் மருத்துவரையா பற்றி நல்ல செய்தி வெளியிடலாம் பேசுகிறாங்கன்னா அது மகிழ்ச்சி தானே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.